நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார். நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அவரே ஜீவபலி. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரினாலே இந்த பெரிய வெள்ளி இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த 7 திரு வார்த்தைகளை நாம் தியானிக்கும்படியாக, சிந்திக்கும்படியாக, கடவுளுடைய பாதத்தில் அமர்ந்து இந்த வார்த்தைகளை நாம் சீர்தூக்கி பார்க்கும்படியாக கடவுள் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். ஆகவே ஐஎம்டி வழியாக இந்த சிலுவையில் இயேசு கிறிஸ்து மொழிந்த 7 திரு வார்த்தைகளை தியானிக்கும்படியாக அமர்ந்திருக்கிற உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த அன்பின் தகப்பனே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். சிலுவையின் பாடுகள் வழியாக எங்களுக்கு மீட்பை கொடுத்தபடியினாலே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாளிலே சிலுவையில் மொழிந்த 7 திரு வார்த்தைகளை ஐஎம்டி வழியாக நாங்கள் கேட்கும்படியாக நீர் கிருபை கொடுத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த வார்த்தைகளை கேட்கின்ற ஒவ்வொரு இறை மக்களும் உம்முடைய பிள்ளைகளும் ஆண்டவரே, இன்னும் உம்மிடத்தில் கிட்டி சேர்வதற்கும், இன்னும் அதிகமாக உம்மை அறிந்து கொள்வதற்கும், தங்களை முழுமையாக உம்மிடத்தில் அர்ப்பணம் செய்வதற்கும் நீர் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கின்றோம். அடியனை மூடி மறைத்து கொள்ளும், நீர் வெளிப்படும். இந்த 2வது வார்த்தை எங்கள் அனைவருக்கும் ஆண்டவரே, உம்முடைய அன்புக்கு நேராய், சிலுவைக்கு நேராய், மீட்புக்கு நேராய், உம்முடைய இறையரசுக்கு நேராக எங்களை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே 1வது வார்த்தையை நாம் கேட்டிருக்கின்றோம். சிலுவையில் இயேசு கிறிஸ்து மொழிந்த 1வது வார்த்தையை நாம் கேட்டிருக்கிறோம். மன்னிப்பை குறித்து நாம் கேட்டிருக்கிறோம். இப்பொழுது நாம் கேட்க இருக்கின்ற ஒரு வார்த்தை, 2வது வார்த்தை லூக்கா நற்செய்தி நூல் 23ஆம் அதிகாரம் 43வது திருவசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நீ என்னுடனே கூட பந்தியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி தன் அருகில் இருந்த கள்ளனை பார்த்து, மனம் திருந்திய அந்த கள்ளனை பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்லுகின்ற இந்த 2வது வார்த்தை, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த இந்த 7 திரு வார்த்தைகளும் உண்மையாகவே அவர் நம்முடைய மீட்புக்காக, விடுதலைக்காக, நாம் இறையரசை அடைவதற்காக இந்த உலகத்திலே அவர் பட்ட பாடுகள், செய்த ஊழியங்கள், சிலுவையின் பாடுகள், சிலுவையிலே மொழிந்த இந்த 7 திரு வார்த்தைகளும் அதை மையமாக கொண்டுதான் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் சிலுவையில் மொழிந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் அது நமக்கு ஆறுதல் தரக்கூடியதாக, நம்பிக்கையை தரக்கூடியதாக, கடவுளிடத்தில் இன்னும் நெருங்கி கிட்டி ஜீவிப்பதற்கு அது நமக்கு உறுதுணையாக இருக்கிறது. இறை வார்த்தைகள், த வேர்ட் ஆஃப் காட், அது மாத்திரமல்ல புதிய கட்டளைகளையும் ஆண்டவர் நமக்கு அருளுகிறவராக இருக்கிறார், த நியூ கமாண்ட்மெண்ட்ஸ். அதே போல புதிய நெறிமுறைகளையும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறவராக, த நியூ நார்ம்ஸ் என்று சொல்லி பார்க்கின்றோம். அதே போல புதிய உடன்படிக்கை, த நியூ கவர்னன்ட்டை அவர் ஏற்படுத்துகிறவராக இருக்கிறார். அதே போல ஒரு புதிய பாதைகளை, த நியூ வேஸ், ஆண்டவர் புதிய பாதைகளை இந்த சிலுவையில் மொழிந்த 7 வார்த்தைகள் மூலமாக உருவாக்குகிறவராக இருக்கிறார். அதே போல புதிய வழிகாட்டுதலை, த நியூ கைட்லைன்ஸை இந்த சிலுவையின் மூலமாக அவர் நமக்கு வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். அதே போல புதிய
பார்வைகள், இந்த நியூ இன்சைட்ஸ், ஆகவே புதிய பார்வைகளை நாம் பார்க்கும்படியாக ஆண்டவர் நமக்கு இந்த சிலுவையில் மொழிந்த 7 திருவார்த்தைகளின் மூலமாக அவர் நமக்கு வெளிப்படுத்துகிறவராக இருக்க. ஒன்று இறை வார்த்தைகள் மூலமாகவும், புதிய கட்டளைகள் மூலமாகவும், புதிய நெறிமுறைகள் மூலமாகவும், புதிய உடன்படிக்கைகள் மூலமாகவும், புதிய பாதைகள் மூலமாகவும், புதிய வழிகாட்டுதலின் மூலமாகவும், புதிய பார்வையின் மூலமாகவும் இயேசு கிறிஸ்து இந்த சிலுவையில் கூறின 7 வார்த்தைகளின் மூலமாக நம்மோடு கூட அவர் இடைபடுகிறவராக இருக்கிறார். வாசிக்க கேட்ட இந்த லூக்கா நற்செய்தி நூல் 23ஆம் அதிகாரம் 40 தொடங்கி 43 வரை நாம் வாசிக்கிற பொழுது இந்த சிலுவையின் பாடுகள் அனைத்தையும், சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவும் அவருடைய வலதுபுறம் இடதுபுறம் இருக்கிற 2 கள்வர்களும் என்ன செய்கிறார்கள்? எல்லா நிகழ்வுகளையும் அவர்கள் கண்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இது ஏதோ ஒரு உள்ளரங்கில் நடைபெறுகிற நிகழ்வு அல்ல, இது வெளியரங்கமாக கொல்கொதா மலையிலே இவர்கள் அந்த சிலுவையில் அடிக்கப்பட்டவர்களாக இருக்கிறது. அங்கே பரிசேயர்கள் இருக்கிறார்கள், சதுசேயர் இருக்கிறார்கள், அங்கே அனைத்து மக்களும் இருக்கிறார்கள், போர்ச்சவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே எல்லாருக்கும் முன்பதாக தான் இயேசு கிறிஸ்து இந்த திருவார்த்தைகளை அவர் கூறுகிறதை பார்க்கின்றோம். அப்படி கூறுகின்ற பொழுது இந்த கள்வன் மனநிலையிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். 2 கள்வர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இந்த நிகழ்வையெல்லாம் பார்த்த ஒரு கள்வன் என்ன செய்கின்றான்? தன் மனநிலையிலே ஒரு மாற்றத்தை அவன் பெற்றுக்கொள்ளுகிறதை நாம் பார்க்கின்றோம். இரண்டாவது, அவன் உள்ளத்தில் ஒரு மாற்றம், மனநிலையில் மாற்றம் ஏற்படுகிற போது அது ஒரு உள்ளத்திலேயும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. மூன்றாவது, மனநிலையில் மாற்றம் ஏற்பட்டது மாத்திரமல்ல, உள்ளத்தில் மாற்றம் ஏற்பட்டது மாத்திரமல்ல, அவனுடைய உதட்டிலும் ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. அதனால தான் அவன் சொல்லுகிறான், என் ஆண்டவரே என்று சொல்லுகிறான். என் ஆண்டவரே என்று சொல்லி அவரை அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவன் அழைக்கின்ற பொழுதே அவனுக்குள்ளாக ஒரு ரட்சிப்பின் அனுபவத்தை அவன் பெற்றுக்கொள்ளுகிறதை நாம் பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, நீர் வரும்போது என்று அவன் இயேசுவை பார்த்து சொல்லுகிறான். நீர் வரும்போது என்னை நீர் நினைத்து கொள்ள வேண்டும். நீர் வரும்போது அப்படி சொல்லுகிற போது இயேசு கிறிஸ்து அவனுக்கு இன்றைக்கே, அவன் எண்ணியது ஏதாவது ஒரு நாள் வரும்போது என்று சொல்லி அவன் வருங்காலத்தை குறித்து சிந்திக்கிற போது, ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இன்றைக்கு நீ என்னோடு கூட, இன்றைக்கு நீ என்னோடு கூட. ஆகவே மனமாற்றம் என்பது, ரட்சிப்பு என்பது, விடுதலை என்பது, மாற்றம் என்பது ஏதோ நாளைக்கோ இல்லை வருங்காலத்திலேயோ நான் மாறிவிடுவேன், நான் திருந்தி விடுவேன், என்னை அர்ப்பணிப்பேன் என்று சொல்லி காலம் தாழ்த்தாமல், அதனால தான் ஆண்டவர் அவன் நீர் வரும்போது என்று அவன் கேட்கின்ற போது இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து சொல்கிறார், இன்றைக்கே, இன்றைக்கே நீ என்னோடு கூட, இன்றைக்கே உனக்கு அந்த விடுதலை, இன்றைக்கே உனக்கு அந்த வாழ்வை நான் அருளுகிறவராக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, அந்த மனம் திருந்திய கள்வன் நீர் என்னை நினைத்தருளும் என்று சொல்லி அவன் வேண்டுகின்றான். நீர் என்னை நினைக்க வேண்டும், உம்முடைய ராஜ்யம் வரும்போது நீர் என்னை நினைக்க வேண்டும் என்று சொல்லி கேட்கிறான். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவனுக்கு கொடுத்த பதில், நீ என்னோடு கூட, நான் நினைக்கிறது மாத்திரமல்ல, நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய், நீ என்னோடு கூட பேரின்ப வீட்டில் இருப்பாய். ஆகவே அவனுடைய வேண்டுதல் எல்லாம் நீர் என்னை நினைக்க வேண்டும், நினைத்தால் போதும், தயவு காட்டினால் போதும், எனக்காக ஒரு பரிவு கொண்டால் போதும் என்று சொல்லி அந்த கள்வன் என்ன செய்கின்றான்? இயேசுவினிடத்தில் கேட்கின்றான். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய். ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்விலே இயேசு கிறிஸ்து ஒரு மாற்றத்தை உருவாக்குகிறவராக அவர் இருக்கிறார். ஆகவே இன்றைக்கே ரட்சிப்பு நாள், இன்றைக்கே விடுதலை நாள்,
இன்றைக்கே மனமாற்றத்தின் நாள். இன்றைக்கே நீ ஆண்டவரிடத்தில் இப்பொழுதே ஒப்பு கொடுக்க வேண்டும். அதனால தான் இயேசு கிறிஸ்து சகையின் வீட்டுக்கு போகிற போது இயேசு கிறிஸ்து சகையை பார்த்து, இன்றைக்கே இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இன்றைக்கே நீ விடுதலையாக்கப்படுகிறாய், இன்றைக்கே உனக்கு சுகம் அருளப்படுகிறது, உன் விசுவாசம் இன்றைக்கே உன்னை ரட்சிக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆகவே இந்த இரண்டாவது வார்த்தை மன்னிப்பை குறித்து, முதலாவது வார்த்தை மன்னிப்பை குறித்தும் இரண்டாவது வார்த்தை ரட்சிப்பை குறித்தும் சொல்லப்படுகிறதை பார்க்கின்றோம். இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய். ஒரு வாழ்வை பெற்றுக்கொள்ளுகிறதை, ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ளுகிறதை, கடவுளோடு அவன் தன்னை இணைத்து கொள்ளுகிறதை பார்க்கின்றோம். சிலுவையில் என்ன நடக்கின்றது? ஒரு உரையாடல் நடக்கின்றது. இயேசு கிறிஸ்துவுக்கும் வலதுபுறம் இடதுபுறம் இருக்கின்றவர்களுக்கும் இடையான ஒரு உரையாடல். அந்த கல்வர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? நீ யூதருக்கு ராஜாவா? அங்கே நின்று கொண்டிருக்கிற சேவர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள், அவருக்கு விரோதமாய் செயல்பட்டவர்கள், நீர் யூதருக்கு ராஜாவா? உன்னையே நீ ரட்சித்துக்கொள், நீ சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை ஏளனம் செய்கிறதை, அவரை பார்த்து பல கேள்விகளை எழுப்புகிறதை நாம் வேதத்திலே வாசிக்கின்றோம். ஆனால் இந்த மனமாற்றம் அடைந்த, மனம் திருந்திய இந்த கள்வன் இயேசுவை உற்று பார்க்கின்றான். இயேசுவை உற்று பார்க்கின்றான். அது மாத்திரமல்ல, இயேசுவின் தன்மைகளை உணர்ந்து கொள்ளுகிறான். ஏனென்று சொன்னால், அவர்கள் கேட்கிற ஒவ்வொரு கேள்விகளுக்கும் அவர் தன்னை தாழ்த்துகின்றார், தன் மௌனமாக இருக்கின்றார், அவர்களை மன்னிக்கின்றார். அந்த முதல் வார்த்தையையே அவன் கேட்ட பொழுதே இயேசு கிறிஸ்துடைய தன்மைகளை உணர்ந்து கொள்ளுகிறான். இவன் எவ்வளவோ பாடுகள், எவ்வளவோ உபத்திரவங்கள், எவ்வளவோ அவச்சொற்கள், எவ்வளவோ வேதனைகள் மத்தியிலும் இயேசு கிறிஸ்து எல்லாரையும் மன்னிக்கிறவராக இருக்கிறாரே. அவர்களுக்காக கடவுளிடத்தில், பிதாவிடத்தில் மன்னிப்பை வேண்டுகிறாரே. ஆகவே அவன் உற்று பார்க்கிறவனாக மாத்திரமல்ல, இயேசுவின் தன்மைகளை உணர்ந்து கொள்ளுகிறவனாக இருக்கின்றான். உணர்ந்து கொண்டவன் மாத்திரமல்ல, இயேசுவின் பண்புகளை காண்கிறவனாக இருக்கின்றான், அவருடைய உயர்ந்த பண்புகளை. இவர் ஒரு சாதாரண மனிதர் அல்ல, இவர் உயர்ந்த மனிதர், இவர் ஒரு மாமனிதர், இவர் ஒரு உன்னதமான மனிதர். அவருடைய பண்புகளை, அவருடைய தாழ்மையை, அவருடைய மனதுருக்கத்தை, அவருடைய இரக்க குணத்தை, அவர் தன்னை வெறுமையாய் தாழ்த்துகிறதை எல்லாவற்றையும் இந்த மனம் மாறிய கள்வன் உற்று பார்த்து கொண்டே இருக்கின்றான். ஆகவே இயேசு கிறிஸ்துவை நாம் எப்பொழுதுமே உற்று பார்த்து கொண்டே இருக்கிறோமா? அவருடைய அன்பை, அவருடைய மகத்துவத்தை, அவருடைய திருவார்த்தைகளை, அவருடைய கட்டளைகளை, அவர் நமக்கு முன்பதாக வைத்திருக்கின்ற எல்லா காரியத்தையும் நாம் உற்று பார்க்கிறவர்களாக இருக்கின்றோமா? இரண்டாவது, இந்த உரையாடலிலே அந்த மனம் திருந்திய அந்த கள்வனானவன் தன்னுடைய உரசை பார்க்க என்ன செய்கிறான்? அதை பார்க்கின்றான். தன் மனதிற்குள் மாற்றத்துக்கு உள்ளான இந்த குற்றவாளி தன் மனதிற்குள்ளாக ஒரு மாற்றத்தை அவன் பெறுகின்ற பொழுது, தன்னோடு பாடுகளை அனுபவித்து கொண்டிருக்கிற சக குற்றவாளியை பார்த்து இந்த மனம் திருந்திய இந்த கள்வனானவன் அவனை பார்த்து சொல்கின்றான், நீ தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? ஏனென்று சொன்னால், இவன் தேவனுக்கு பயந்ததினாலே ஒரு மாற்றத்தை பெற்றுக்கொள்கின்றான். ஆகவே சக மனம் மாறாத கள்வனை பார்த்து, நீ தேவனுக்கு, கடவுளுக்கு ஏன் பயப்படுகிறது இல்லையா என்று சொல்லி ஒரு கேள்வியை அங்கு எழுப்புகிறதை பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, இரண்டாவது ஒரு கேள்வியை சக கள்வனை பார்த்து இந்த கள்வன் கேட்கின்றான், நாம் நியாயப்படி தண்டிக்கப்படுகின்றோம்.
நாம் செய்த தவறுகளுக்கு, குற்றங்களுக்கு, தீமைகளுக்கு ஏற்ற தண்டனைகளை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இவர் நீதிபரர், இவர் பரிசுத்தவான். அவரிடத்தில் ஒரு குற்றமும் இல்லாமல் நம்மோடு கூட இந்த தண்டனைகளை அவர் ஏற்றிருக்கிறார். ஆகவேதான் சக கள்வனை பார்த்து இந்த மனம் மாறிய கள்வன் நாம் நியாயப்படி, நீதிப்படி, நாம் செய்த குற்றங்களுக்கு ஏற்ற தண்டனைகளை, பாடுகளை, இந்த அவமானங்களை இந்த சிலுவையிலே தொங்குகிற ஒரு நிலைக்கு நாம் தண்டிக்கப்படுகிறோம் என்பதை குறித்து சக கள்வனிடத்தில் இந்த கள்வன் சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, மூன்றாவது, இயேசு தகாதது ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே. இயேசு கிறிஸ்து தகாத ஒன்றையும் செய்யவில்லையே, ஒரு குற்றத்தையும் அவர் செய்யவில்லையே. ஆகவே இந்த மூன்று காரியத்தை இந்த மனம் திருந்திய குற்றவாளி, இந்த மனம் திருந்திய கள்வன் என்ன செய்கின்றான்? சக கள்வனிடத்தில் மனம் மாறாத, சிலுவையில் தொங்கியிருந்தாலும் இன்னும் கடவுளை ஏளனம் செய்கிறவனாக, மனம் மாறாத, மனம் திருந்தாத ஒரு கள்வனை பார்த்து மனம் திருந்திய ஒரு கள்வன் என்ன செய்கின்றான்? அவனோடு கூட உறவாடுகிறதை, அவனையும் ஒரு மாற்றத்திற்குள் கொண்டு வரும்படி சிலுவையில் தொங்குகிற போதே ஒரு முயற்சியை அவன் எடுக்கிறதை பார்க்கின்றோம். அவன் தவறை அவன் கண்டித்து உணர்த்துகிறதை பார்க்கின்றோம். நாம் செய்த தவறுகளை நாம் உணர வேண்டும் என்பதை சிலுவையில் தொங்குகின்ற போது ஒரு கள்வன் உணர்ந்து கொள்கின்றான். ஆனால் ஒரு கள்வன் என்ன செய்யவில்லை? உணரவில்லை. ஆகவே சிலுவையில் ஒரு மனமாற்றம் ஏற்படுகிற பொழுது, அந்த சிலுவையில் பாடுகளின் மத்தியிலே, உபத்திரவத்தின் மத்தியிலும் கூட மற்றொரு கள்வனையும் மனமாற்றத்திற்குள் கொண்டு வர வேண்டும். நான் பெற்றுக்கொண்ட இந்த அனுபவம், நான் பெற்றுக்கொண்ட இந்த உண்மை, இந்த சத்தியம், இந்த நீதி, இந்த இரட்சிப்பு நீயும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை சிலுவையின் பாடுகளின் மத்தியிலும் இந்த மனம் திருந்திய கள்வன் உரைக்க சொல்லுகிறதை நாம் திருமறையிலே பார்க்கின்றோம். ஆகவே இயேசு கிறிஸ்துவை உற்று பார்க்கிறவனாக மாத்திரமல்ல, தன் நிலையோடு உரசி பார்க்கின்றான், தன் நிலையோடு ஒப்பிட்டு பார்க்கின்றான். நாம் தவறு செய்தோம், நாம் பிழை இழைத்தோம், அதற்கான தண்டனைகளை, பாடுகளை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இவர் ஒன்றையும் செய்யாதவர். கடைசியாக நான் சொல்லி முடிக்க விரும்புகின்றேன். இந்த உரையாடலிலே மூன்றாவது உயர்வை பார்க்க வைத்தது. அது என்ன என்று சொன்னால், அந்த மனம் திருந்திய கள்வன், உம்முடைய இறையாசியில், உம்முடைய அரசாட்சியில் நீர் என்னை நினைக்க வேண்டும். எனக்கு அந்த இடத்திலே ஒரு உயரிய இடம் எனக்கு கிடைக்குமா என்ற ஒரு ஆவல் இவனிடத்தில் இருந்தது. உம்முடைய ராஜ்யம் வருகின்ற போது, உம்முடைய வருகை வருகின்ற போது, உம்முடைய தலைமைத்துவம் வருகின்ற பொழுது எனக்கு ஒரு தயவு கிடைக்குமா, எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா என்று ஒரு தாழ்மையோடு ஒரு வேண்டுகோளை வைக்கின்றான். ஆனால் இயேசுவோடு கூட இருந்த சீடர்கள் யார் அவருடைய வலதுபுறம் அமர்வது, யார் அவருடைய இடதுபுறம் அமர்வது என்ற ஒரு போட்டி அவரிடத்திலே காணப்பட்டது. அந்த இடத்தை அடைவதற்காக அவர்கள் தங்களை மேன்மையாக எண்ணிக்கொண்டார்கள். ஆனால் இந்த மனம் திருந்திய கள்வன் என்ன செய்கின்றான்? உம்முடைய அரசு வருகிற பொழுது, உம்முடைய நேரம் வருகின்ற போது, அந்த இடத்தில் எனக்கு ஒரு தயவு கிடைக்குமா,
என்று இயேசு கிறிஸ்துவிடத்தில் அவன் கேட்கின்றான். அப்பொழுதுதான் இயேசு கிறிஸ்து அந்த மனம் திருந்திய கள்வனை பார்த்து, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் பேரின்ப வீட்டில் நீ இருப்பாய். உடனடியாக அங்கே இயேசு கிறிஸ்து மனம் மாறுகின்ற போதே ஒரு ரட்சிப்பு கிடைக்கிறது, மனம் மாறுகின்ற போதே ஒரு விடுதலை, மனம் மாறுகின்ற போதே ஒரு பரிசுத்தம், மனம் மாறுகின்ற போதே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது. நாம் நித்தியத்திற்குரியவர்களாக, கடவுளுக்குரியவர்களாக, கடவுளுடைய சாயலை தரித்து கொள்கிறவர்களாக, கடவுள் இருக்கின்ற இடத்தில் நாமும் இருக்கிறவர்களாக உடனடியாக நாம் மாற்றப்படுகிறோம். ஆகவேதான் ஞானஸ்தானம் பெறுகின்ற பொழுது இவர்கள் பாவத்திற்கு மரித்து பரிசுத்தத்திற்கென்று, நீதிக்கென்று, ஜீவனுக்கென்று அவர்கள் பிழைத்திருக்கிறார்கள். உடனடியான ஒரு மாற்றம். நம் பாவங்களை கடவுளத்தில் அறிக்கை செய்கிற போது உடனடியாக பாவத்திலிருந்து நமக்கு ஒரு விடுதலை, பாவ மன்னிப்பின் உறுதியை, நிச்சயத்தை உடனடியாக நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற ஒரு அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆகவே இந்த சிலுவையில் 3 காரியங்கள், ஒரு நல்லிணக்கம் அங்கே உருவாகிறதை நாம் பார்க்கின்றோம், ஒரு கூட்டுறவு உருவாகிறதை நாம் பார்க்கின்றோம், 3வது ஒரு கூட்டு வாழ்வு அதற்கு நேராக வழி நடத்துகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த 2வது வார்த்தையை சிந்திக்கும்படியாக, தியானிக்கும்படியாக இந்த பெரிய வெள்ளியிலே அமர்ந்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்கின்ற ஒரே ஒரு காரியம், இந்த பாடுகள் எல்லாம் உங்களுக்காக, எனக்காக, நமக்காக, சிலுவையின் பாடுகள் எல்லாவற்றையும் அவர் நமக்காக அனுபவித்திருக்கிறார். ஆகவேதான் அழுகின்ற ஸ்திரீகளை பார்த்து இயேசு கிறிஸ்து, நீங்கள் ஏன் அழுகிறீர்கள்? எனக்காக ஏன் அழுகிறீர்கள்? உங்களுக்காகவும் உடைய பிள்ளைகளுக்காகவும் நீங்கள் அழுங்கள். ஏன் என்று சொன்னால், பச்சை மரத்திற்கே இப்பாடு என்றால் பட்ட மரமாகிய உங்களுக்கு எப்பாடுகள். இப்பாடுகள், சிலுவை மிக கொடிய ஒரு மரண தண்டனை, வேதனை நிறைந்தது, உச்சக்கட்ட வேதனை நிறைந்தது, பாடுகள் நிறைந்தது, அணு அணுவாக மரிக்கக்கூடிய ஒரு சூழல். அது எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக, எனக்காக அவர் ஏற்றுக்கொண்டார். அதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஒரு கள்வன் ஒரு மனமாற்றத்தை பெற்றுக்கொண்டார். மனமாற்றத்தை பெற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, கடவுளுடைய மகத்துவங்களை, கடவுளுடைய தன்மைகளை, கடவுளுடைய பண்புகளை அவன் அறிந்தபடியினாலே கடவுளோடு கூட தன்னை இணைத்து கொண்டான். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் எனக்கு கிடைக்குமா? அப்படிப்பட்ட ஒரு பேரின்ப வாழ்வு எனக்கு கிடைக்குமா என்று அவன் வாஞ்சித்த போதே இயேசு கிறிஸ்து அவனுக்கு, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய், இன்றைக்கே ரட்சிப்பு, இன்றைக்கே விடுதலை. எத்தியோப்பியா அதிபதி எருசலேம் தேவாலயத்திற்கு பலிகளை செலுத்தும்படி போகின்றான். தேவாலயத்திற்கு போய் பலி செலுத்த முடியாத ஒரு சூழல் ஏற்படுகிற போது அவன் வெறுமையாய் திரும்பி வருகிறான். வருகிற வேளையிலே ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை அந்த பயணத்தின் போது அவன் படித்து கொண்டே ரதத்தில் வருகின்றான். இதை கடவுள் அறிந்து பிலிப்புவை வனாந்தரத்திற்கு அனுப்புகின்றார். ஒருவன் வேதனையோடு, ஒருவன் ஏமாற்றத்தோடு ரதத்தில் சென்று கொண்டிருக்கிறான். அவனோடு கூட பேசு. பிலிப்பு அவனோடு கூட போய் பேசுகின்றான். அந்த வேத வாக்கியங்களெல்லாம் அவனுக்கு எடுத்துரைக்கின்றான். அப்பொழுது அந்த எத்தியோப்பியா அதிபதி பிலிப்பை பார்த்து கேட்ட ஒரே ஒரு கேள்வி, இப்பொழுது ஏதாவது தடை இருக்கிறதா? அப்பொழுது பிலிப்பு எத்தியோப்பியா அதிபதி பார்த்து சொல்கிறான், நீ விசுவாசித்தால் உனக்கு தடை இல்லை.
நீ விசுவாசித்தால் உனக்கு தடையில்லை. உடனடியாக அவன் அந்த ரதத்திலிருந்து இறங்கி அப்பொழுதே அவன் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ளுகிறான். அப்பொழுதே ரட்சிக்கப்படுகின்றான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ரட்சிப்பு ஏதோ ஒரு நாள் நாம் பெற்றுக்கொள்ளலாம், ஏதோ ஒரு நாள் நாம் மாறிவிடலாம், காலம் கடந்து நாம் பார்க்கலாம் என்று சொல்லி நீங்கள் காலங்களை தாழ்த்தாதபடி இன்றைக்கே ஒரு மனமாற்றம், இன்றைக்கே கடவுளிடல் பட்சத்தில் இன்னும் கெட்டி சேருங்கள். அதை தான் ஆண்டவர் விரும்புகின்றார். ஆகவே சிலுவையிலே இந்த மனம் திருந்திய கள்வனுக்கு கிடைத்த ஒரு பாக்கியம் நமக்கும் கிடைக்கும்படியாக ஆண்டவரிடத்தில் கெட்டி சேர்வோம். ஆகவே கடவுள் இந்த திருவார்த்தையின் மூலம், இரண்டாவது திருவார்த்தையின் மூலமாக கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோமா? கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கிருபை நிறைந்த அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த பெரிய வெள்ளிக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாளிலே நீர் சிலுவையில் மொழிந்த இந்த 7 திருவார்த்தைகள் வாழ்வு கொடுக்கிற வார்த்தைகள், எங்களை மாற்றத்திற்கு நேராய், நம்பிக்கைக்கு நேராய், விடுதலைக்கு நேராய் வழிநடத்தக்கூடிய இந்த வார்த்தைகள், இந்த இரண்டாவது வார்த்தை ரட்சிப்பை குறித்து, ஒரு மறுவாழ்வை குறித்து, ஒரு மீட்பை குறித்து நாங்கள் சிந்திக்கும்படியாக நீர் கிருபை பாராட்டினீர். சிலுவையிலே பாடுகளின் மத்தியிலே எல்லா நிகழ்ச்சிகளையும் கண்ட இந்த கள்வன் தன்னுடைய உள்ளத்திலே, சிந்தனையிலே, உதட்டிலே ஒரு மாற்றத்தை பெற்றுக்கொள்ளுகிறதை நாங்கள் திருமறையில் பார்க்கின்றோம். அப்படி மாற்றம் அடைகிற பொழுது உடனடியாக ஒரு பேரின்ப வாழ்வை அது இன்றைக்கே பெற்றுக்கொள்ளுகிறதை நாங்கள் வேதத்தில் பார்க்கின்றோம். எங்களுடைய வாழ்விலும் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை நாங்கள் எங்களுடைய வாழ்விலே நாங்கள் கடைபிடிக்க நீர் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களை இன்னும் தூய்மைப்படுத்தும், இன்னும் உம்மிடத்தில் கிட்டி சேருவதற்கும், இன்னும் உம்முடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுவதற்கும், இன்னும் உம்மை நெருங்கி ஜீவிப்பதற்கும் உம்முடைய கிருபையும், உம்முடைய ஆற்றலையும், உம்முடைய வழிகாட்டுதலை, உம்முடைய ஒத்தாசையும், உம்முடைய கிருபையும், உம்முடைய அநாதி சிநேகத்தையும், உம்முடைய காருண்யத்தையும் எங்களுக்கு நிறைவாய்த்தார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.